ஒரு பிராமணனுக்கு சோறு போட்டால் நல்லது. காலையில் இருந்துச்சு ஒரு மன்னன் பிராமணனுடைய மோத்தில் முடிச்சா அவனுக்கு நல்லது. பிராமணன் அவனுக்கு ஆசீர்வாதம் வழங்கினா நல்லது. இப்படி நான் சொல்லி என்னதான் பண்ணிக்கிட்டு இருந்தாலுமே இதற்கெல்லாம் மீறி தமிழ் ஒரு 1600 ஆண்டுகளாக தன்னை தக்க வைத்துக் கொள்ள போராடிக்கிட்டு இருக்கு. பேராசிரியர் ஆ. சிவசுப்ரமணியம் சொல்றார் தமிழகத்தில் அடிமை முறை புக்கில். அதுல ஒருத்தன் வாய் தகராறுல ஏதோ போட்டு தள்ளிட்டான் ஒரு பாப்பான நம்மால். அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்? எருவு மாட்டு காலில் கட்டி அவனை தெரு தெருவா இழுத்து போய் கொடூரமான பழைய அந்த கௌவாய் படத்தில் வரமே கொண்டிருக்காங்க. கேட்டா பிராமணனை கொலை பண்ணிருக்காங்க. பாரதியார் 1912 கல்வின்னு ஒரு கட்டுறது. அந்த கல்வியில என்ன சொல்றாரு? இப்ப நம்மளால சொல்றாங்க இல்லையா, இந்த பிஜேபி அன்கோ மோடி அன்கோ, இந்த அமித்ஷா அன்கோ சொல்றான் இல்லையா, இவன் சொல்றத பாரதியார் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு? கெஞ்சிறாரு. சமஸ்கிருதம் தான் இந்தியாவுடைய தேசிய மொழி. ஆரியமயமாதல் என்பது நம்மளுடைய சடங்குகள், நம்பிக்கைகள், கடவுள்கள் எல்லாத்தையும் அழிச்சிட்டு ஒண்ணு வைக்கிறாங்க. உடலால் நம்ம தமிழால் இருப்போம் கருப்பா. ஆனா நம்ம கருத்தியல் ரீதியா இந்த ஆர்எஸ்எஸும் இந்த கார்பரேட்டரும் கை கோர்த்து கொண்டு இந்த வைதிக சனாதனத்தை ஆரிய கருத்துல மெல்ல மெல்ல இன்ஜெக்ட் பண்ணிட்டே இருக்காங்க. தமிழில் மிக முக்கியமான ஆட்கள் போற்றக்கூடிய வரலாற்று ஆய்வாளர்கள், தமிழ் ஆய்வாளர்கள், தமிழ் பண்பாட்டு ஆய்வாளர்கள் பல பேர் பிற மொழியில இருக்காங்க. அவங்க 300 வருஷம் மேல அவங்க அப்பா காலத்துல வந்தவங்க ஆந்திராவில் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்காங்க. அப்ப தமிழ் அடையாளம் என்பது நாம் இவர்களையும் உள்ளடக்கிய ஒரு அடையாளம் தான். மே 17 இயக்கம் நடத்துகின்ற தமிழ் தேசிய பெருவிழாவிலே உங்களுடன் சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நண்பர்களே, தோழர்களே, இப்போது தமிழ் அடையாளம், ஆரியமயமாதல். இப்போ இந்த ஆரியர் அப்படிங்கிற ஒரு சொல்லே யாருக்காவது பொருள் தெரியுமா? சொல்லுங்கள். சரி, நன்றி தோழரே. நான் ஜோசப் இடமருகு அப்படின்னு ஒரு மலையாளி. அவர் பிராமண மதம் அப்படின்னு ஒரு நூல் இருக்க தமிழில் வெளியாகிருக்கு. அந்த நூலில் எடுத்து வாசித்தோம்னா அவர் என்ன சொல்கிறாரு? ஆரியர் அப்படின்னாவே வன்முறையாளர் அப்படின்னு அர்த்தம்னு சொல்கிறார். எனக்கு உண்மையிலே ஆச்சரியமாக இருக்குது. கூட பேசிக்கிட்டு போது நம்ம பேராசிரியர் அரசிட்ட சொன்னேன், என்னடா இப்படி இருக்கு அப்படின்னு. இந்த ஆரியர் திராவிடர் இதெல்லாம் என்னென்னா, நாங்கள் படிக்கின்ற காலத்தில் ஒரு 2000 வரைக்கும் வச்சுங்களேன், இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, எல்லாம் சரியாயிரும், ஜாதி மதம்லாம் ஒழிஞ்சிடும். ஏன்னா அதுக்கு முன்னாடி 80களில் நாங்கள் புரட்சி வரும்னு நம்பிக்கிட்டு இருந்தோம். ஏன்னா 70-80களில் மார்ஷியல் எண்ணி அமைப்புகளில் சேர்ந்து ஒரு ஆயுதம் தாங்கிய புரட்சியில் நாங்கள்லாம் எல்லாம் சமப்படுத்திடுவோம், ஒரு ரோடு நம்மிடம். பட் ஒன்றும் நடக்கலை. ஏன்னா இப்படியான ஒரு காலகட்டத்தில் அரசியல் மாற்றம் வரும்னுச்சான். ஆனால் நண்பர்களே, ஏன் இந்த மாதிரி ஒரு மாநாடு நடத்த வேண்டியிருக்கு? ஏன் தோழர் திருமுருகன் காந்தி இந்த மாதிரி ஒரு மாநாட்டை ஏற்பாடு செய்திருக்காருன்னா மிக முக்கியமானது. நம்ம இங்கே கருத்தியல் ரீதியாக கொஞ்சம் பேர் இருக்கலாம், ஒரு 300 பேர் இருக்கலாம். ஆனால் இந்த கருத்துக்கள் தான் பற்றி படரும். இங்கே வந்திருக்கின்ற ஒவ்வொரு தோழரும், ஒவ்வொரு நண்பரும் நீங்கள் இந்த கருத்தை எடுத்துக்கொண்டு செல்லும் போது இந்த கருத்து நம்ம எப்பொழுதுமே விழிப்புணர்ச்சியோடு இருக்கும். அப்படி தான் இந்த மாநாட்டில் பார்க்குறேன். இந்த மாநாட்டில் எனக்கு முன்னால் பேசியவர்கள் பேசி சரி, கடந்த ஆண்டு நடந்த அறிவர் மாநாட்டில் பேசிய பேச்சுக்களையும் கேட்டேன். உண்மையிலே மிக சரியான ஒரு வேலை செய்ய வேண்டிய வேலையை செய்கின்ற காலத்தில் செய்கின்ற மே 17 இயக்க தோழர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும். சரி, ரொம்ப கால அருமையில் நான் சுருக்கமாக சொல்லியிருப்பாங்க. ஆரியமயமாதல் அப்படின்னா ஒரு சொல் இல்லையா? இது என்ன அப்படிங்கிற பாப்பது இந்த தமிழ் அடையாளங்கிறத திரும்ப திரும்ப நம்ம சொல்லி, ஏன்னா எல்லோரும் எனக்கு முன்னால் சொன்னாங்க, நானும் ஒன்று சொல்கிறேன். புறநானூற்றில் 2வது பாடல், முரஞ்சூர் முடிநாகனார், மண் திணிந்த நிலனும் நிலநேந்திய விசும்பும் விசும்பு தைவரு வழியும் வைத்திரிய தீயும் தீமுரணி நீரும் என்றாங்கு 50 பூதத்து இயற்கை போல அப்படிங்கிறார். உண்மையிலே நண்பர்களே, யோசித்து பார்த்தா 2000 வருஷம் அப்படி தான் நம்ம இருக்கோம். திரும்ப ஒரு செக்குலியர் மதச்சார்பின்மை இல்லையா, நம்மகிட்ட அப்படி ஈஸியாக ஓட்டிட முடியாது. என்னதான் நடந்தது? பல்லவர் காலத்தில் தொடங்கி சோழர் காலத்தில் உச்சமடைஞ்சு, நாயக்கர் காலத்தில் உச்சமாகி, மராட்டியர் காலத்தில் உச்சமாகி, ஒரு பிராமணனுக்கு சோறு போட்டால் நல்லது, காலையில் இருந்துச்சு ஒரு மன்னன் பிராமணனுடைய மோத்தில் முடித்தா அவனுக்கு நல்லது, பிராமணன் அவனுக்கு ஆசீர்வாதம் வழங்கினா நல்லது. இப்படி நான் சொல்லி என்ன தான் பண்ணிக்கிட்டு இருந்தாலுமே
இதற்கெல்லாம் மீறி தமிழ் ஒரு 1600 ஆண்டுகளாக தன்னை தக்க வைத்து கொள்ள போராடிக்கிட்டே இருக்குது. தமிழனுடைய போராட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு திரும்ப திரும்ப போராடிக்கிட்டே இருக்குது. நீங்கள் நம்ம ஈஸியாக வந்து சமஸ்கிருதத்தை வந்து தூக்கி எறிஞ்சலாம்னு நினைக்கிறோம். அப்படி தான் நான்லாம் நினச்சேன் ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னால். இப்போ பாருங்கள், ஒரு நடுவண் அரசு என்ன செய்யுதுன்னா 1040 கோடி வந்து ஒரு சமஸ்கிருதத்துக்கு ஒழுங்குது, செவ்வியல் மொழின்னு சொல்லிட்டு. தமிழுக்கு 127 கோடி. இந்த மாதிரியான நடக்கக்கூடியதில் நாம் என்ன செய்ய முடியும்? உண்மையிலே செய்வதற்கு இருக்கா? தமிழ் வந்து ஏன் வந்து இப்போ தமிழ் வந்து நான் தாய்மொழினால் பாராட்டலை. இந்த மொழி வந்து என்னென்னா வெறுமன மொழி மட்டுமே இல்லை. ஏன்னா நம்ம 5 புலன்களால் வாழ்கிறோம் இல்லையா? இந்த 6வது புலன் ஆகிய இந்த தமிழ் மொழி தான் நம்மளை தமிழர்கள் ஆக்கிறது, தமிழ் சமூகத்தில் ஒன்றிணைக்குது. அப்போ திரும்ப திரும்ப நம்மகிட்ட வந்து ஒரு விஷயம் இருக்குது. இப்போ நீங்கள் திரும்ப தமிழுக்கும் இதுக்கு நான் சில விஷயங்கள் சொல்லிட்டு நேரம் போகலான்னு நினைக்கிறேன். இப்போ அவன் என்ன சொல்கிறான்? பார்ப்பன மதம் வந்து என்ன சொல்கிறான்? வைதிக மதம் வந்து தேவர் வானத்தில் கேட்டது, அதை வந்து ரிஷிகள் கேட்டாங்க, அதை தான் வந்து சடங்கியல் பாடலில் வந்து வேதங்கிறா, உபநிடதங்கிறா, இதை பற்றி நிறைய பேர், நிறைய பேராசிரியர்கள், நிறைய தத்துவவாதிகள் எழுதிட்டாங்க. அவசியம் அதை வாசிப்பான். பிரம்மம்னா என்ன? எனக்கு முன்னால் பேசணும்னு சொன்னாங்க. பிரம்மம் என்ன இருக்குது? பிரம்மம் தூய்மையானது, தீட்டு, தீண்டாமை, இது வர்ண கோட்பாடு, இது எல்லாமே அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். விடாமல் சொல்லிக்கிட்டு இருக்கான் 1800 ஆண்டுகளாக. என்ன மெல்ல மெல்ல உள்ளே வந்துக்கிட்டு இருக்கான். என்னுடைய பேராசிரியர் தீசு நடராஜன் வந்து தமிழகத்தில் வைத்திய சமயம்னு ஒரு 10 ஆண்டுகளோட புக் எழுதினார். நான் போய் வாசிச்சுட்டு போய் அவர்கிட்ட சண்டைக்கு போனேன். சார் நீங்கள் என்ன சார் இவ்வளவு சொல்கிறீங்க, உண்மையிலே இப்படியா சார் இருக்குது, மாறலையான்னு கேட்டேன். அவர் இல்லையா, இதை விட மோசமையானார். ஏன்னா அவர் வந்து நுட்பமாக எல்லாம் பிரதியில் வாசித்து பேராசிரியர் தீசு நடராஜன் என்ன சொல்கிறாங்கன்னா வைத்திய சமயம் எல்லாத்துலேயும் உள்ளே வந்துக்கிட்டு இருக்குது. அதைத்தான் வந்து இன்றைக்கி திருமுருகன் காந்தி வந்து ஆரியமயமாதல் அப்படிங்கிறாரு. ஏன்னா இந்த இடத்துல நான் வந்து ஒரு 4 சம்பவங்கள் நான் சொல்லலான்னு நினைக்கிறேன். இந்த வைத்திய சமயம் என்ன செய்யும், அதனுடைய ரோல் என்ன அப்படின்னு. ஒன்று வந்து ராஜராஜ சோழனுடைய அண்ணன் வந்து ஆதித்தகரிகாலன், அவர் காஞ்சிபுரத்தில் இருக்கார். அவனை காஞ்சிபுரத்தில் ஒரு நாட்டினுடைய பட்டத்து இளவரசன், அவரை கொலை பண்ணிடுறாங்க. கொலை பண்ணது யாரும் கண்டுபிடிக்கவில்லை. ஏன்னா அப்போ ஆட்சியில் வந்து மதுராந்தகன் இருக்கான். திரும்ப ராஜராஜ சோழன் ஆட்சிக்கு வந்த பிறகு 2ஆம் ஆண்டு வந்து கல்வெட்டில் தெளிவாக இருக்குது. அந்த ஊர் பேர் டக்குனு ஞாபகம் இல்லை, அந்த தெளிவாக இருக்குது. பார்த்தோம்னா ரவிதாசன், சோமன், பிரம்மராயன், இப்படி மொத்தம் 6 பேர், 6 பார்ப்பனர்கள்லாம் கொலை பண்ணியிருக்கான். யோசிச்சு பாருங்கள், ஒரு நாட்டினுடைய பட்டத்திலவசனை ஒரு 6 பார்ப்பனம் கொலை பண்ணா. சரி, கொலை பண்ண என்ன செய்கிறது? போட்டு தெரியலாமா? போட முடியாது. பிரம்மகத்தி தோஷம், பார்ப்பன தோஷம். அப்போ என்ன செய்யறேன்? 6 பேரை வந்து சொத்தை பறித்து திரும்ப அந்த சொத்தை யாருக்கு கொடுத்தேன்? நம்மள மாதிரி ஆளுக்காக கொடுத்தேன். திரும்ப பாப்பாங்களுக்கே கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு இந்த 6 பேரையும் வந்து நாகப்பட்டினத்துக்கு விரட்டி விட்டாங்க. இதுதான் தண்டனை நண்பர்களே. அதே நேரத்தில் ஒரு தண்டனை திருப்பத்தூரில் கல்வெட்டு பேராசிரியர் ஆ சிவசுப்ரமணியம் சொல்கிறார், தமிழகத்தில் அடிமை முறை புக்கில். அதில் வந்து ஒருத்தன் வந்து வாய் தகராறில் ஏதோ போட்டு தள்ளிட்டான் ஒரு பாப்பானை. நம்ம ஆள் அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்? எருவு மாட்டு காலில் கட்டி அவனை தெருவாக இழுத்து போய் கொடூரமான பழைய அந்த கௌவாய் படத்தில் வரமே கொண்டிருக்காங்க. கேட்டால் வந்து பிராமணனை கொலை பண்ணியிருக்காங்க. அப்போ ஒரு தண்டனை என்பது என்ன? அப்போ தமிழில் என்னவா இருக்குது? வைத்திய சனம். நம்ம எதுக்கு ஆரியனை எதுக்கு வேண்டிய தேவையில்லை. அவன் நம்மகிட்ட வந்துட்டால் நமக்கு நல்லதான். இங்கே வந்து அவன் நீதிங்கிறான், நம்ம அறங்கிறான். இன்றைக்கு வரைக்கும் நம்மகிட்ட அறம் தான் இருக்குது இல்லையா? அந்த அறம் இருக்கிறதுனால தான் ஒரு கண்ணகி போன்ற ஒரு பெண்ணை வந்து என்ன இளங்கோவடியில் என்ன செய்கிறார்? கடைசி வரைக்கும் நீங்கள் இளங்கோவடியில் பற்றி நுட்பமாக எப்படி வாசித்து பார்த்தாலுமே, முன்னால் வாசிக்கும்போது எனக்கு ஒன்று தோணுச்சு, தமிழ் அடையாளம்னு தோணுச்சு. அப்புறம் சிலப்பதிகாரத்தை வாசிக்கும்போது வெவ்வேறு பல அறிஞர்கள் சொல்லியிருக்கேன். நானும் ஒன்று யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனால் இளங்கோவடியில் நோக்கம் என்னவாக இருக்குன்னா, ஒரு கைம்பெண்ணான ஒரு விதவையான கண்ணகியை வந்து கடவுளாக்கியிருக்கார். அவர் ஒரு சாதாரண இடைநிலை ஜாதி சேர்ந்த ஒரு பெண், வணிக குலத்தை சேர்ந்த ஒரு பெண். அந்த பெண்ணை வந்து ஒரு கைம்பெண்ணை கடவுளாக்கி, பத்தினி கடவுளாக்கி அப்போ செஞ்ச அரசியல் என்ன? அப்போ தமிழ் மரபு இதுதான். தமிழ் மரபு என்பது அறம் சார்ந்தது, அவன் நீதி சார்ந்ததுங்கிறான். அந்த மனு தர்மத்தை வாசி பாருங்கள் தோழர்களே, அது ஒன்று. அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து திரும்ப நம்ம வந்து 1885ஆம் ஆண்டு இந்த தமிழ்நாட்டிலேருந்து கோயம்புத்தூர்லேருந்து PV நரசிம்ம நாயுடுன்னு ஒருத்தர் வந்து ஆரியர் திவ்ய தேச யாத்திரை சரித்திரம் பெரிய புத்தகம் எழுதியிருக்கார், தமிழில் முதல் பயணங்கள். அதில் அவர் தெளிவாக என்ன பண்ணுறாரு? அந்த முதல் மாநாட்டு காங்கிரஸ் மாநாட்டுக்கு போகிறார். அந்த காங்கிரஸ் மாநாட்டில் 7வது தீர்மானம் என்ன வாசிக்கப்பட்டது ஏற்றப்பட்டதுன்னா, சென்னையிலேருந்து போன கஸ்தூரி ஐயங்கார் தான் பண்ணுறாரு. அந்த தீர்மானத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சிவில் சர்வீஸ் IAS போன்ற தேர்வுகள் அப்போல்லாம் வந்து இங்கிலாந்தில் வந்து ஆங்கிலத்தில் எழுதிக்கிட்டு இருக்காங்க. நம்ம இந்தியாவில் நடத்தணும். எப்படி நடத்துறது? சமஸ்கிருதமும் பாரசீக மொழியும் நடத்துன்னு கேட்குறாங்க. சமஸ்கிருதத்தில் நடத்தி என்ன செய்ய?
2% பேர் கூட கிடையாது. அவன் கூட ஒழுங்காக சமஸ்கிருதம் படிக்க மாட்டான். கோயிலில் வந்து தவளகமாக கத்திக்கிட்டு இருக்கான், அவ்வளோதான். கூப்பிட்டு அர்த்தத்தை கேட்டு பாருங்கள், ஒருத்தனுக்கு அர்த்தம் தெரியாது. ஆனால் இவன் என்ன கேட்குறான், முதல் காங்கிரஸ் மாநாட்டில் சமஸ்கிருதங்கிறான். அப்புறம் என்னடா இப்போ ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அவர் சொல்கிறார், எழுதுறாரு, நரசிம்ம நாயுடு கலந்தவர் வந்து தீர்மானத்தை பூரா கொடுத்துருக்காரு. ஆரியர் திவ்ய தேச யாத்திரை சரித்திரம். அவர் ஒரு பழுத்த சனாதனவாதி, ஆனால் அவரால் தாங்க முடியல. அதே மாதிரி வந்து பாரதியார் வந்து 1912 வந்து கல்வின்னு ஒரு கட்டுரை எழுதுறார். அந்த கல்வியில் என்ன சொல்கிறாரு, இப்போ நம்மளால் சொல்கிறாங்க இல்லையா, இந்த பிஜேபி அன்கோ மோடி அன்கோ, இந்த அமித்ஷா அன்கோ சொல்கிறான் இல்லையா, இவன் சொல்கிறத வந்து பாரதியார் சொல்கிறாரு கல்வி கட்டுரையில். நான் பாரதியாரை திட்டேன்னு நினச்சிடாதீங்க. நீ சில தோழர்கள் டக்குன்னு பாரதின்னு சொன்ன கட்டோடனே புல்லரிச்சிடும். என்ன, நானும் அப்படி இருந்தேன். ஒரு 18 வயசில் இருந்தேன், 20 வயசு வரைக்கும் அப்படி இருந்தேன். அப்புறம் தொடர்ந்து வாசிக்க நம்மளுடைய கதவுகள் திறக்க அவர் என்ன சொல்கிறாரு, கெஞ்சுறாரு. கல்வியில் என்ன சொல்கிறாருன்னா, சமஸ்கிருதம் தான் இந்தியாவினுடைய தேசிய மொழியாக இருக்கட்டும். அப்புறம் என்ன செய்கிறாரு, இந்த போலி திராவிடம் பேசக்கூடிய நாயர் கட்சிக்காரர் சொல்கிற மாதிரி தமிழை சொல்லலை, தமிழ் இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருந்துட்டு போகணும், பிராந்திய மொழிகளில் தமிழ் இருக்கட்டுமே கெஞ்சுறாரு. அப்புறம் அவர் என்ன வரலாறு படிக்கணும்னு சொல்கிறாருன்னா, இந்த ஆங்கிலேய கல்வி முறை தூக்கி போட்டுட்டு, ஏன்னா ஆங்கில கல்வி முறை நமக்கு எவ்வளோ பேர் வந்து முத்துலட்சுமி ரெட்டி மாதிரி ஒரு பெண் வந்து மருத்துவர் ஆகிறாங்க. இது ஆங்கில கல்வியினுடைய சாதமான நெகட்டிவ் அம்சம் இருக்குது, அது வேறு. ஆனால் அவர் பாரதியார் என்ன சொல்கிறாருன்னா, அர்ஜுனன் வரலாறை படிக்கணுங்கிறாரு, விக்ரமாதித்தன் வரலாறு படிக்கிறாரு. நான் கூட நினச்சேன், என்னடா வந்தால் லூஸா, என்ன ஒரு அர்ஜுனன் வரலாறு இருக்குது படிக்கணும், அது என்ன இருக்குது? அவர் வரலாறுங்கிறதே வைத்திய சனா வரலாறு படிக்க சொல்கிறாரு. இப்போ நம்ம அதுக்கு எதிராக வந்துருக்கோம். அப்போ இது ஒன்று. இன்னொன்று, ஆஸ்துரை ஒரு ஆங்கிலேயர் கொல்லப்பட்டார் இல்லையா, அந்த கதையை வந்து, ஏன்னா நான் எதுக்கு சொல்கிறேன்னா, கடைசியில் ஏன் சொல்கிறேன்னு பின்னால் சொல்கிறேன். அவர் மணியாச்சியில் கொல்லப்பட்ட போது அவன் இறந்து போன அவனை கொண்டுட்டு ஆசுரை ஏன் கொண்டாருன்னா, அவர் வந்து சனாதனமான அந்த விதிமுறைகளுக்கு மீறா இருக்காருன்னு சொல்லி ஒரு மாவட்ட ஆட்சியரே போட்டு தள்ளுறாங்க. போட்டு தள்ளிட்டு தன்னைத்தானே சுட்டு கொள்றாரு வாஞ்சி. அதில் வாஞ்சி ஐயர் அப்படிங்கிற பேரில் அவர் எழுதின காகிதத்தில் தெளிவாக எழுதியிருக்கார். நான் கூட அவர்கள் வாய்ச்சி காட்டலான்னு நினைக்கிறேன். சும்மா ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட் தான். ஆங்கிலேய சத்துருக்கள் நமது தேசத்தை பிடுங்கிக் கொண்டு அழியாத சனாதன தர்மத்தை காலால் மிதித்து தோஷம் செய்து வருகிறார்கள். கேவலம் கோமாமிசம்னா பீஃப் தின்னக்கூடிய ஒரு மிலேச்சனாய ஜார்ஜ் பஞ்சமனை முடிசூட்ட உத்தேசம் செய்து கொண்டு பெருமுயற்சி நடந்து வருது அப்படின்னு வாஞ்சி ஐயர் எழுதியிருக்கார். கையெழுத்து போட்டு வச்சு அந்த தாள் இருக்குது. அந்த தாள் இப்போ கூட வந்து கல்கத்தாவில் வந்து நூலகத்தில் பத்திரமா வச்சுருக்காங்க. நண்பர்களே, நீங்கள் நினைக்கிற மாதிரி நாம் நினைக்கிற மாதிரி இந்த பார்ப்பன இந்த பனியா கூட்டத்தினுடைய எதிரிகள் வந்து சாதாரணர்கள் அல்ல. என்ன, எதுவும் செய்யக்கூடிய ஒரு ஆட்கள் தான். சரி, இப்போது இந்த ஆரியமயமாதல் அப்படிங்கிற விஷயத்த வைதிக சனாதனம் பற்றி நிறைய இருக்குது, அதெல்லாம் தோழர்கள் சொன்னாங்க. உங்களுக்கு தெரியும் அது என்னென்னு சொல்லுது. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கும்பமேளம் நடந்துச்சு இல்லையா, தண்ணியில் போய் குளித்தா என்னங்க, தண்ணி வேணும், குடிக்க வேணும், குளிக்க வேணும், வயலுக்கு விவசாயம் பண்ண வேணும், அதான தண்ணியை எப்படி தீர்த்தம்ங்கிறாங்க யோசிச்சு பாருங்கள். குடிக்கக்கூடிய தண்ணியை தீர்த்தம்ங்கிறான், அது தொட்டு கும்பிடலாங்கிறான். எனக்கு நாளைக்கு ஒரு நண்பர் வந்தார், ஒரு சின்ன பாட்டில் கொண்டு வந்து கொடுத்து, பாண்டியன்னார் என்னென்ன இது என்ன ஊர், அது கும்பமேளம் நடந்துச்சு, அந்த தண்ணின்னாரு. ஏயா இங்கிட்ட பாட்டில் டப்பாவில் குழாயில் பிடிச்சி வந்து ஏமாத்துறேன் கிண்டல் பண்ணிட்டு இருந்தேன். இல்லைங்க உண்மையாகவே விற்கிறாங்கங்கிறாரு. அதை ஒருத்தன் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த 60 கோடி பேர் குளிச்சான்னு சொல்கிறானே, இந்த தீர்த்தம் அப்படிங்கிறது என்ன புனிதம், எப்படி புனிதமாகும்? நீங்கள் இது மட்டுமே இல்லை, இப்போ நீங்கள் ராமேஸ்வரம் போனீங்கன்னா என்ன, அங்கே கடல் சாதாரண கடல், அதில் அக்னி குண்டம்ங்கிறாங்க. என்னடா கடல் எப்படி அக்னி குண்டாங்க, அதில் குளித்தா பரவாயில்ல, எல்லா ஐக்கிய பேரும் குளித்து முடிச்சு ட்ரெஸ்ஸு சேலையை கழட்டி போட்டு குளிச்சு வச்சுருக்காங்க. பார்த்தாவே அருவருப்பாக இருக்குது. எல்லா நீர்நிலையும் மாசுபடுத்துகிறாங்க. இதெல்லாம் வந்து நம்ம மரபில் இருக்கான இல்லை, எனக்கு தெரிய கிடையாது. 60-70 வரைக்குமே தமிழ்நாட்டில் அப்படி மரபே கிடையாது இல்லையா. எப்படி தண்ணீர் எப்படி புனிதமாகும்? அப்புறம் நமக்கு நீர் சடங்கு இருக்குது இல்லைன்னு சொல்ல. பேராசிரியர் பரமசிவன் சொன்ன மாதிரி நம்ம நீரை வச்சு சடங்கு பண்ணுவோம். என்ன பண்ணுவோம், யாராவது இறந்துட்டா நீர்மலை எடுத்துகிட்டு வந்து அந்த இறந்தவரை குளிப்பாட்டுறோம் இல்லையா. ஒரு கடவுள் வந்து ஒரு நம்ம முன்னோர் வழிபாட்டில் இறந்தவங்களுக்கு வழிபாடு செய்யும்போது ஒரு நீரை தமிழரில் தண்ணியை வச்சு அப்படின்னு எடுத்து 3 சுற்றி நல்லா இருப்பான்னு சொல்கிறான். ஆனால் அவன் தீயை வச்சுக்கிட்டு எவ்வளோ வேலை பண்ணிக்கிட்டு இருக்கான்.
1500 ஆண்டுகளாக வந்து யஜ்ஞம், வேள்வி, புரோகிதம், நம்மளால் அந்த காலத்தில் சொல்லிட்டாங்க சார்வாகத்தில். ஏன்னா அந்த தீயில, வேள்வி தீயில உணவை போட்டால் நேரம் மேலத்துக்கு போனால் உங்கள் அப்பாவை பிடிச்சி உள்ளே போட வேண்டியதானாங்கிறார் சார்வாகன். சார்வாகன் என்ன சொல்கிறாருன்னா, எல்லாம் நேரடியாக போடா அப்படின்னு தூக்கி போட்டால், தூக்கில் போட்டால் போய் நேராக போகுதா சொர்க்கத்துக்கு. அப்போ உங்கள் அப்பனை தூக்கி போட வேண்டியதானாங்கிறார் சார்வாகன். அப்போ இந்த தீ வளர்த்து இதெல்லாம் ஏமாத்து வேலை. தொடர்ந்து ஒரு புறம் வந்து தத்துவ ரீதியாக வைதிக சனாதன கருத்துக்களை எல்லா மட்டத்திலையும் வந்து இந்த பார்ப்பனியம் பரப்பிக்கிட்டு இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு புறம் நமக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ கடந்த ஒரு 20 ஆண்டுகளாக பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு கூட வந்து 88ஆம் ஆண்டு வரைக்கும் கோயிலில் இந்த பிரதோஷம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டதில்லை, சதுர்த்தின்னு கேள்விப்பட்டதில்லை, சங்கடகர சதுர்த்தின்னு கேள்விப்பட்டதில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ஏகாதசி எல்லா கோயில்லையும் வந்து எல்லாரையும் ஒரு மென்டல் ஆகிக்கிட்டே இருக்காங்க. ஏதோ ஒன்று சொல்லி என்ன கோயிலுக்கு போவோம், மதுரை மீனாட்சி கோயிலுக்கு போவேன். நான் கடவுள் நம்பிக்கை ஒரு 12 வயசில் இல்லாட்டி கூட நான் கோயிலுக்கெல்லாம் போவேன். கோயில் கட்டடம் என்பது நம்முடைய மூதாதையருடைய சொத்து, நம்ம மூதாதையருடைய பண்பாட்டு வடிவங்கள். கோயிலை பார்க்க போவேன். ஆனால் சும்மா போய் கும்பிட்டு வந்துடுவோம். ஆனால் இப்போ என்ன நடக்குதுன்னா வந்து அது எல்லாத்தையுமே வேறு ஒன்று ஆக்கிக்கிட்டே இருக்கான். என்ன திடீர்னு பார்த்தீங்கன்னா அட்சய தீதிங்கிறான். எல்லாம் போய் நகை வாங்குறேன்னு ஓசியா தர்றாங்களா? வாங்க முடியாதவே ஐக்கிய பல்க. இப்போ இது எல்லாத்தையும் யாரா உருவாக்குறாங்கன்னா, ஒன்று இந்த பத்திரிகைகள், நாளிதழ்கள், ஆன்மீக மலர்னு போடுறான். இந்த ஆன்மீக மலர், தினமலர்லேருந்து எல்லா நாய்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு விதமான பொறுக்கி திரும்ப ஒரு ஆரியமயமாகிற வேறு ஒரு லெவலில் அடிமட்டத்தில் இருக்கான். இப்போ நம்மளால் அதை பார்த்துட்டு என்ன செய்கிறான்னா, எல்லாத்தையுமே இது வந்து நம்புகிறான். என்ன அவனுக்கு கொஞ்சம் அந்த காலத்தில் தமிழ், நீங்கள் சங்க இலக்கியத்தில் வானியல்னு புத்தகம் இருக்குது, கோள்களை பற்றியும் என்ன இதை பற்றிலாம் தமிழர்களுக்கு நாலேஜ் இருக்குன்னு சொல்லி பேராசிரியர் எழுதியிருக்காங்க. நமக்கு தெரியாதில்லை. ஆனால் ஒரு ஜாதகம், ஜோதிடம் இதை வச்சுக்கிட்டு உருவாக்குறான் இல்லையா, இது வந்து எவ்வளோ பெரிய ஐக்கியத்தனம். திரும்ப வந்து என்னன்னா, அவன் ஒரு மையத்துக்கு வச்சுக்கிறான். இந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணால் ஜாதகம் ஒத்து வரல, இவருக்கு ராகு கேது. அப்போ ராகு கேதுக்கு எங்கடா போகிறது, நேராக எங்கேயாவது எங்கே போகிறது, அது என்ன கும்பகோணம் பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது, நவக்கிரக கோயிலுக்கு போங்கிறான். அங்கே போய் பரிகாரம் பண்ணுங்கிறான். என்னடா பரிகாரம் பண்ணுறது இல்லையா? திரும்ப நமக்கு வேள்வி தீக்கு என்ன சம்மந்தம் இருக்குது தமிழனுக்கும்? நவக்கிரக கோயிலுக்கு போகிறாங்க, நவக்கிரக சுற்றுலா போகிறாங்க நம்ம ஆளுங்க. என்ன இது எல்லாம் மெல்ல உள்ளே வந்து ஆரியமயமாதல் வந்து உள்ளே வந்துக்கிட்டு இருக்குது. அந்த கோயிலில் உட்காந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போது இணையத்திலே வந்துருச்சு. இப்போ நீங்கள் ஒரு பொண்ணு பையன் பார்க்குறீங்க, ஜாதகத்தை கொடுத்தா அதுவே சொல்லிடுறதுல 10 பொருத்தம் ஏதோ டேபிள் காலம் போட்டிருக்காங்க, ஓகே நோன்னு சொல்லுது. ஆனால் இப்போ என்ன சொல்கிறான் ஒரு ஜோசியங்காரங்க, இந்த ஜோசியனுக்கும் இந்த பொண்ணுக்கும் இந்த பையனுக்கும் இப்போ கல்யாணம் நடக்கக்கூடாது. எப்போ நடக்கலாம்? 7 மாதம் கழித்து ஒரு கார்த்திகை மாதம் நடத்துங்கிறேன். 7 மாதம் வரைக்கும் இந்த பையனும் பொண்ணு ஃபோனில் பேசி ஒன்றா இருப்பாங்களா, எல்லா வில்லங்கம் வந்துடும். அப்படி நடந்திருக்கு எங்கள் உறவினர்களில் இருக்க. நான் இந்த மாதிரி ஜோசிய எல்லாத்துக்கும் வாங்கிட்டு என்னென்னா, இப்போ இதில் ஒரு வேடிக்கை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் திருமணம் கூட பார்த்தீங்கன்னா மதுரை பக்கம் வந்து எனக்கு தெரிய ஆனந்தகுமார்லாம் இருக்கார். எல்லா ஜாதியும் சொல்லுவேன், அது ஆதிக்க ஜாதியும் சரி, பட்டியல் இனத்தவரும் சரி, எங்கேயுமே வந்து நான் எங்கள் 22 வயசு வரைக்கும் ஒரு திருமணத்தை வந்து பிராமண பார்ப்பா வேதம் போதி பார்த்ததில்லை. எங்கே மேற்கு கொங்கு அவ்வளோதான். இங்கே ஐயரோட எங்கள் இதில் ஐயர் கிட்ட கிடையாது. எங்கள் இதில் வந்து குடும்பத்தில் மூத்தவர் இருப்பார்ல, குடும்பத்தில் மூத்தவர். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ என் மக கல்யாணம் நினச்சி 2017 நிறைய நண்பர்கள் பல வந்தாங்க. நான் வந்து எங்கள் அண்ணன் மூத்தவர்கிட்ட சொன்னேன், அண்ணே நீங்களே ஒரு தாலி எடுத்து கொடுத்துருங்க கட்டணேன். எங்கள் அண்ணன் சொன்னேன், இல்லை நமக்கு உங்கள் நண்பர்கள் நிறையா பேர் இலக்கியவாதி வந்திருக்காங்க, ஏன் இறையன்பே வந்திருக்காரு, அவரை எடுத்து கொடுக்க சொல்லிட்டாரு. இல்லைண்ணே நீங்கள் கொடுங்க, இல்லை இறையன்பு, அப்புறம் இறையன்பே எடுத்து கொடுத்தாரு வச்சுங்களேன். இப்போ இது மாதிரி சாதாரணமாக இருக்கேன். ஆனால் தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா அடுத்து திருமணம்னா மாங்கல்யம் தந்துனானே நினைங்கிறாங்க. என்ன இது எல்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ இது என்ன ஆகுதுன்னா, சாதாரண விளிம்பில் இருக்கக்கூடிய அடித்தட்டு மக்கள் கூட என்ன சொல்கிறாங்கன்னா இது முக்கியமாக அப்படிங்கிறாங்க இல்லையா? இப்போ நான் என்னுடைய சும்மா அனுபவத்தை சொல்ல நினைக்கிறேன். என் பையனுக்கு திருமணம் அலையன்ஸ் பார்த்துக்கிட்டு இருந்தேன். நான் 2 பேருக்கும் திருமணம் நானே திருமணம். எங்கள் அப்பா வந்து ஒரு அரை நாத்தியர், எங்கள் தாத்தா முழு நாத்தியர்.
குடும்பமே திராவிட குடும்பம்னால நாங்கள் வந்து கடவுள் மறுப்புக்குள்ள எனக்கு இருந்ததுனால ஜாதகம் பார்க்காம திரும்ப செய்துவிட்டேன். அப்புறம் வந்து ஒரு நாள் வந்து கல்யாணம் முடிஞ்சு 2 குழந்தைகளை பெற்ற பிறகு ஒரு நாள் ஜாதகத்தை எடுத்து வச்சுட்டு பஞ்சாங்கத்தை எடுத்து வச்சுட்டு ஒய்ஃபை மனைவியை கூப்பிட்டு நீ என்ன ராசின்னு எல்லாம் கேட்டுட்டு அவர் எழுதி போட்டு பார்த்தா எனக்கு என் மனைவிக்கு 3 பொருத்தம் தான் இருந்துச்சு. என்ன நான் உடனே சொன்னேன், வீட்டுக்கார மாட்டேன் உஷா குருட்டு ஜோசியம் கூட ஒத்துக்க மாட்டாங்க, 2 பேரும் நல்லா தானே இப்போ வரைக்கும் இப்போ கூட வாழ்ந்துக்கிட்டு 38 வருஷம் வாழ்கிறான். ஏன்னா இதெல்லாம் நம்பிக்கை இல்லைன்னு சொன்னேன். அவள் கடவுள் நம்பிக்கை உள்ளதான், ஆனால் இந்த மூட நம்பிக்கையை விட்டுட்டாப்புல. ஆனால் இது நான் இன்னொன்று சொல்லணும், இதே மாதிரி என் பையனுக்கு பொண்ணு பார்க்குற ஒரு அம்மா பேசு ஏதோ தமிழ் மேட்ரிமோனியில் எடுத்து பார்த்துட்டு அந்த அம்மா ஜாதகம் நட்சத்திர பொருத்தம் சொல்லுது சொல்லுங்கண்ணே, நீங்கள் நான் பார்க்கல நீங்கள் பார்த்தா பார்த்துங்கண்ணே. அந்த அம்மா சொல்லுது, நான் சொல்லலாம் அதெல்லாம் பெரிய ஆள் இருக்கீங்க சார், யோனி பொறுத்து ரொம்ப முக்கியம் சார் அப்படிங்குது. ஏன்ட்ட சொல்லுது பையனோட அப்பாட்ட. என்னடா நினச்சிருக்கு இந்த அம்மா, அந்த சொல்லுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல. இப்படி வந்து கிளப்பி விட்டுருக்காங்க இந்த ஜாதகம் சோதிடம் இல்லையா, இது பரிகாரம் இல்லையா. ஆமாம். ம் 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 ஏன்னா நீங்கள் இதில் ஒரு விஷயத்தை பார்க்கணும், இது எதுவோ சாதாரண விஷயமானா சாகித்ய அகாடமி விருதாளர் வந்து பொன்னியிலன் தமிழ்நாடு கலை பண்படுத்திருக்காரு. அவர் மறுபடியும் அப்படின்னு ஒரு நாவல் பெரிய நாவல் இருக்கார், சாரி மன்னிக்கணும் மறுபக்கம் ஒரு பெரிய நாவல். அவர் என்ன நாவல் இருக்காருன்னா அந்த நாவல் மிக முக்கியமான நாவல், நம்ம தோழர்கள் வாசிக்கணும். NCBH போட்டிருக்காங்க வெளியிட்டிருக்காங்க. அதில் வந்து மண்டைக்காட்டில் வந்து கலவரம் ஏற்பட்டுச்சு இல்லையா, மண்டைக்காட்டில் உங்களுக்கு கொஞ்சம் தெரியும், எங்களை மாதிரி ஐயாக்கெல்லாம் தெரியும். ஒரு 25 வருஷம் மேலே வந்து கிறிஸ்தவர்களுக்கும் இந்துக்களுக்கெல்லாம் சண்டை வந்தது. இந்த மண்டைக்காடு கலவரத்தும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஏன் நடந்தது அப்படின்னு அவர் பல ஊர்களில் போய் விசாரிக்கிறார். அங்கே என்ன நடந்ததுன்னா, கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெரும்பாலும் நாடார் ஜாதிக்காரங்க தான். நாடார் ஜாதிக்காரங்க குலதெய்வம் வச்சுருக்கு வழிபடுறாங்க, ஒரு பீடம் இருக்கும், அவங்களே பூசாரியாக இருப்பாங்க. நாடார் தான் அந்த அந்த இது இருக்கும். பெரும்பாலான கோயில்கள் அப்படி தான் இருக்கும், பீடம் இருக்கும், பீடத்துக்குள்ளே போய் யாருன்னா ஐயர்லாம் இருக்க மாட்டார், புரோகிதம் கிடையாது அவங்களுக்கு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் மெல்ல RSSகாரன் உள்ளே வர்றான், வந்து என்ன செய்கிறான்னா இந்த பக்கத்தில் ஒரு பிள்ளையார வைப்போம். ஐயா கேட்டார் இல்லையா பேராசிரியர், என்ன ஒரு பிள்ளையார வைப்போம், பிள்ளையார் உள்ளே வந்தால் அபாயகரமானது, என்ன உள்ளே வைக்கலான்னு சொல்கிறாங்க. நம்ம ஆளுங்க பிள்ளையார் தானே அப்படி ஒரு ஓரத்தில் இருந்துட்டு போன்னு விட்டாங்க. பிள்ளையாரை வச்சா சும்மா இருப்பானா, அப்புறம் கணபதி ஹோமம், அப்புறம் லட்சுமி ஹோமம், அந்த ஹோமம் நடத்துகிறாங்க. அப்புறம் ஒரு பார்ப்பானா அந்த பிள்ளையாருக்கு சேவை செய்ய போடுறாங்க. கொஞ்ச நாள் கழித்து இந்த ஏற்கனவே குலதெய்வம் கோவிலில் இருந்தக்கூடிய சும்மா வர்றவங்களுக்கு அந்த சூடம் காட்டிக்கிட்டு இருந்த அந்த நாடாரை வெளியே தள்ளி விட்டுறாங்க. அந்த கோயிலில் இவர் கேர்டேக் பண்ணிக்கிறார் இந்த ஐயர் பாப்பான். அப்போ இதே மாதிரி ஒவ்வொரு கோயிலாக பண்ணி RSS வந்து உள்ள ஊடுருவி அந்த ஊரில் நடந்த கிறிஸ்தவர்களுக்கும் இந்துக்களுக்குமான கலவரத்தை எப்படி திட்டமிட்டு செய்ததுன்னு ஒரு மறுபக்கம் அப்படி நாவலில் சொல்கிறேன். ஏன்னா இவங்க நம்ம சொல்கிறத வந்து ஈஸியாக அப்படி எடுத்துட முடியாது, ஏன்னா எங்கோ வர்றது நடக்காது. ஏன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்து நாடாரும் கிறிஸ்தவ நாடாரும் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துக்குவாங்க, அது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. எனக்கு தெரிய நான் பார்த்துருக்கேன் 80களில். என்ன அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா சொந்தக்காரங்களில் தாத்தா மாமா வந்து கிறிஸ்டினாக இருப்பார், இவங்க இந்து இருப்பாங்க, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அதை தீராத வெறுப்பு அரசியலை ஒரு கசப்பை இந்த RSSகாரன் உள்ளே உருவாகிட்டு இருக்கான். அப்போ ஆரியமயமாதல் என்னங்கிறது இப்படி தான் உள்ளே வருது. இன்றைக்கி வந்து பட்டியலினத்தவர் கூட வீடு குடி போனால் கல்யாணம் நடந்தால் ஒரு பார்ப்பனனை கூப்பிட்டு வச்சு புரோகிதம் பண்ணுறாங்க, ஒரு 10,000 ரூபா கொடுக்குறாங்க. என் நண்பரே ஒருத்தர் கல்லூரி பேராசிரியர், நான் மெல்ல கேட்டேன், கனகு எதுக்கு இந்த வேலை பார்க்குறீங்கன்னு. இல்லை எல்லோரும் சொல்கிறாங்க இல்லையா. இது மாதிரி இருக்கு. நம்மளுடைய வழிபாடு என்பது மூத்தோர் வழிபாடு, ஆனந்தகுமார் சொன்ன மாதிரி முன்னோர் வழிபாடு, இறந்தவர்கள் வழிபாடு. நமக்கு ஒன்றுமே கிடையாது. நம்ம அவங்க இறந்த அன்னைக்கு வந்து ஒரு படத்தை வச்சு இல்லை அவங்க உடைகளை வச்சு அவங்களுக்கு பிடிச்ச மட்டனோ சிக்கனோ பீஃபோ மீனோ வச்சு கும்பிட்டு போயிடுவோம். ஆனால் இன்றைக்கி என்ன பார்த்தீங்கன்னா திடீர்னு எல்லா மீடியாவும் டிவிக்காரன் உட்பட, டிவிக்காரனே எல்லா அயோக்கியத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கான் இந்த மூட நம்பிக்கை பரப்புறதில். இன்றைக்கி வந்து மகா அமாவாசையில் ஏதோ ஒரு அமாவாசைங்க, அந்த அமாவாசை இன்னைக்கு கடற்கரை கூட ஃபுல்லாகிடுது. நம்மளும் கிளம்பி போயிடுறேன் கடற்கரைக்கு, என்ன ரைட்டுங்க. என்ன அந்த அமாவாசை அன்னைக்கு போய் உட்காந்து அவன் வந்து பிரம்மங்கிறான், பிண்டம் கொடுக்குறான். அந்த ஒரு நாளில் பாப்பான் பிண்டம் கொடுத்து அதோட அந்த ஆவியை சமாதானப்படுத்தி விட்டுருவான். நம்ம அப்படி இல்லை,
நம்மளுடைய பாட்டியும் நம்மளுடைய தாத்தாவும் நம்மளுடைய இறந்து போன அப்பா அம்மா வந்து நம்ம கூட இருக்காங்க. அவங்க நம்மளுடைய நலத்துக்குறாங்க. தமிழர் மரபில் வந்து நம்ம முன்னோர்கள் நம்ம கூட இருக்காங்க. ஏன்னா எங்கள் ஊரில் ஒரு பெரிய பாட்டி, அந்த பாட்டி நம்ம 90 வயசு இறக்க போகுது. அந்த பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இறந்து அங்கே ஒரு மாமரம் இருக்குது, அந்த மாமரத்தில் இருப்பேன், நாங்கள் வந்து என்னை வழிபடுங்க, நான் உங்களுக்கு நல்லது செய்வேன். இப்போ வரைக்கும் 40 வருஷம் எங்கள் ஊர் அந்த வகையற ஆட்கள் போய் அந்த மாமரத்தை வந்து வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க. பொங்கல் வைக்கிறாங்க. நம்மளுடைய மரபு என்பது முன்னோரை போற்றுகின்ற மரபு. ஆனால் இவன் என்ன செய்கிறான், நம்மளும் இவன் கிளம்பிட்டாங்க, போய் 2000 ரூபா 3000 கொடுத்து இவன் கையில் ஒரு பூனல் செய்தனை தற்பை மாட்டி விட்டு அவன் என்னத்தையோ சொல்ல இவன் என்னத்தையோ சொல்ல குருட்டாட்டான மாதிரி என்ன இப்படி நடந்துக்கிட்டு இருக்குங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மெல்ல ஊடுருவிக்கிட்டு இருக்கு. இப்போ நம்மளுடைய அடையாளம் என்பது என்னென்னா, தமிழ் அடையாளத்தை ஒழிக்கக்கூடிய எல்லா விதமான செயல்பாடுகளும் வந்துக்கிட்டு இருக்கு. இந்த ஆரியமயமாதல் அப்படிங்கிறது நம்மளுடைய பண்பாடு, அரசியல், இலக்கியம், சினிமா எல்லாத்துலேயும் வந்துக்கிட்டே இருக்குது. நாடகம், தொலைக்காட்சி எல்லாத்துலேயும் உள்ளே வந்துக்கிட்டே இருக்குது. திரும்ப உள்ளே வந்துக்கிட்டே இருக்குது. எனக்கு தெரிய வந்து 79ஆம் ஆண்டு மதுரை காமராசர் படிக்கிற தமிழ் துறையில் படிக்கும்போது அங்கே ஒரு அம்மா மராட்டிக்கார ஒரு பெண் வந்து முனைவர் பட்ட ஆய்வு செஞ்சாங்க. அவங்க தலையில் இப்படி குங்குமத்தை இழுத்துருப்பாங்க. ஏன்னா நாங்கள்லாம் சொல்கிறது அந்த காலத்தில் மாணவனாக இருக்குது, அந்த அம்மாவுக்கு போன பிறகு டேஞ்சர் லைட் கூட போகுது, ஏன்னா கல்யாணம் அப்படின்னு நாங்கள் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்திருப்போம். அப்புறம் என்னாச்சு, அந்த அம்மா இப்போ அந்த அம்மா உரமாக தான் பார்த்துருக்கேன் வாழ்க்கையில் 79. அப்புறம் ஏதோ ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் பையங்க அந்த அம்மா கேள்வி பண்ணி டேஞ்சர் லைட்னு கேள்வி பண்ணி அது பெரிய இஷ்யூ ஆச்சு, வீசி வரைக்கும் போயிடுச்சு. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குடும்ப குத்து விளக்குன்னா அப்படி ஒரு குடும்பத்துக்கு சொல்கிறாங்க. குடும்ப குத்து விளக்குன்னு ஒரு ஆணை சொல்ல மாட்டேங்கிறாங்க. திரும்ப குடும்ப குத்து விளக்கு, குடும்பஸ்திரீ, இதெல்லாம் இப்போ குடும்பத்தில் ஆண்கள் இல்லையா? அப்போ இந்த அடையாளம் என்பது, தமிழ் அடையாளம் என்பது தமிழ் மரபில் இருக்குது. விரும்பிய ஆணை தேர்ந்தெடுக்கக்கூடிய பெண்ணுக்கு உரிமை தமிழ் அப்படி இருக்குது. ஒரு புறம் வந்து வைதிக சனாதனம் எல்லா விதமான நெருக்கடிகளை கொடுத்தா கூட தமிழர்கள் தங்களுக்கான வாழ்க்கை, தங்களுடைய பண்பாட்டை, தங்களுடைய மரபை திரும்ப எடுத்துக்கிட்டே வர்றாங்க 2000 ஆண்டுகளாக இல்லையா? ஆனால் ஆரியமயமாதல் என்பது நம்மளுடைய சடங்குகள், நம்பிக்கைகள், கடவுள்கள் எல்லாத்தையும் அழிச்சிட்டு அதை ஒன்று வைக்கிறான். உடலால் வந்து நம்ம வந்து தமிழாலாம் இருப்போம் கருப்பா. ஆனால் நம்ம கருத்தியல் ரீதியாக இந்த ஆர்எஸ்எஸும் இந்த கார்பரேட்டரும் கைகோர்த்து கொண்டு இந்த வைதிக சனாதனத்தை ஆரிய கருத்தில் மெல்ல என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்கான். ஏன்னா அது வந்து எல்லா மட்டத்துலேயும் வருது, கோயிலிருந்து குளத்துலேருந்து எல்லாம் வருது. இந்த நம்பிக்கையை வந்து நம்ம வந்து கேள்விக்கு உள்ளாக்கணும் இல்லையா? நாம் வந்து ஆரியமயமாதல் என்பது ஒரு அடையாளத்தை ஒரு அடையாளத்தை இழந்துட்டோம்னு வச்சுங்களேன், தமிழ் அடையாளத்தை இழந்துட்டோம்னா அப்புறம் நம்மகிட்ட என்ன இருக்குது? என்ன இந்த அடையாளத்தை அழிப்பதற்கான இன்றைக்கி 2 நாளுக்கு நிறைய புத்தகங்கள் இருக்குது, நிறைய பேராசிரியர்களை பற்றி எழுதியிருக்காங்க. தமிழ் அடையாள அரசியல், இந்த அடையாள அரசியலை பற்றி நாம் திரும்ப கவனத்தில் கொள்ள வேண்டியிருக்கு. ஏன்னா அப்படி கவனத்தில் கொண்டால் தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு வந்து நகர முடியும். ஏன்னா நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை, இவன் வந்து இங்கேருந்து அது என்னது காவிரி கரையிலேருந்து வசதியாக பிரம்மதயமும் சதுரதிமங்கலமும் வாங்கி கொண்டிருந்த பார்ப்பனர்கள், சௌரியமாக வாழ்ந்து கொண்டிருந்த பார்ப்பனர்கள் 12000 கோயில்களை கட்டி வச்சு அந்த கோயிலில் பூஜை புனஸ்காரம் பண்ணி சௌரியமாக உடல் உழைப்பே இல்லாத ஒரு சமூகம் இல்லையா? மனிதனத்தை சொல்கிறான்ல, வயலில் வேலை செஞ்சால் கேவலங்கிறான். நம்ம தாத்தன் பாட்டம் பூரா வயலில் தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அதனுடைய ஒரு நீட்சியாக கூட பார்க்கலாம். ஏதோ ஒரு சினிமாவில் காட்டு ஒரு விளம்பரம், சோப்பு விளம்பரத்தில் மண்ணை தொட்டு 8 டிசீஸ் வருதுங்கிறான். அந்த விளம்பரம் பார்த்துருப்பீங்க இல்லையா? மண்ணோடு சேர்ந்த வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை. அந்த பார்ப்பனர்கள் 1940-50களில் வெளியே வந்தாங்க. இன்றைக்கி வந்து நேராக வந்து சிலிக்கான் மலத்தில் அமெரிக்கா போயிட்டான். அங்கே போய் உட்காந்துக்கிட்டு திரும்ப பஞ்சகச்சம் கட்டிக்கிட்டு திரும்ப வைதிக சனாதனம் பேசிக்கிட்டு திரும்ப அவா இவான் பேசிக்கிட்டு திரும்ப அவனை பார்த்தா ஒரு வகையில் எனக்கு பாவமாக கூட இருக்குது. வேறு மொழியே தெரியாதுங்க அவனுக்கு தமிழை தவிர. ஆனால் வந்து அவன் ஏன் வந்து இப்படி திரும்ப தமிழுக்கு எதிரான எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். இப்போ நான் கூட சில பேர் இப்போ இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்லி முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். இப்போ தமிழ்நாட்டில் நிறைய வந்து கன்னடத்துலேருந்து, மலையாளத்துலேருந்து, தெலுங்குலேருந்து நிறையா பேர் வந்துட்டாங்க. கடந்த 300-400 ஆண்டுகளாக வந்து நிறையா வந்து உள்ளே வந்திருக்காங்க. இப்போ இவர்களை தமிழ் அடையாளத்தோடு ஏற்றுக்கொள்வதா வேணாமா, வந்தேரின்னு சொல்ல முடியுமான்னு ஒரு கேள்வி எழுப்பலாம். இது மிக முக்கியமான ஒரு கேள்வி. ஆனால் எனக்கு என்ன தோணுதுன்னா, இது ஒரு விவாதத்துக்கான முடிந்த முடிவு இல்லை. ஒரு 5 நூற்றாண்டுகள் தமிழ்நாட்டிலே இருந்து தமிழே பேசி தமிழே படித்து தமிழே எழுதின அப்புறம் அவரை என்ன செய்கிறது, தமிழன் ஒத்துக்கலாமா அப்படின்னு எனக்கு தோணுது. சும்மா ஒரு கேள்விக்காக தான் வைக்கிறேன்.
ஏன்னா தமிழர் அறிவர் மாநாட்டில் அவங்களுக்கு வீட்டில் கூட சும்மா பேருக்கு ஒரு தெலுங்கு பேசலாம், ஆனால் எழுத தெரியாது. ஆனால் தமிழுக்கு வந்து நிறையா வந்து எழுதிய பேரெல்லாம் சொன்னால் அவங்களுக்கு திரும்ப அடையாளப்படுத்துகிற மாதிரி ஆகிடும். இன்றைக்கு வரைக்குமே தமிழில் மிக முக்கியமான ஆட்கள் போற்றக்கூடிய வரலாற்று ஆய்வாளர்கள், தமிழ் ஆய்வாளர்கள், தமிழ் பண்பாட்டு ஆய்வாளர்கள் பல பேர் வந்து பிற மொழியில் வந்து இருக்காங்க. அவங்க வந்து 300 வருஷம் மேலே அவங்க அப்பா காலத்தில் வந்தவங்க ஆந்திராவிலேருந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்காங்க. அப்போ தமிழ் அடையாளம் என்பது நாம் இவர்களையும் உள்ளடக்கிய ஒரு அடையாளம் தான். திரும்ப திரும்ப நம்ம வந்து இந்த பாகுபாடு படுத்துவது வந்து அவ்வளோ பொருத்தமானு தெரியல. இது முடிந்த முடியவில்லை, கேள்வி கேட்போம். ஆரிய மரபு என்பது தமிழில் நம்மளை அடிமைப்படுத்துகின்ற மரபு. இந்த மரபுக்கு எதிராக நாம் எப்பொழுதும் விழிப்புணர்வு எடுக்க வேண்டும். இப்படியான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த மே 17 இயக்க தோழர்களுக்கும் குறிப்பாக திருமுருகன் காந்தி அவர்களுக்கும் என்னுடைய நன்றி.